நண்பர்கள் இருவர் தங்கள் கிராமத்தின் வயல்வெளியில் அறுவடைக்கு காத்திருந்த சோளக் கதிர்களை பறித்து மகிழ்ச்சியாக சாப்பிட்டு கொண்டு நடந்தனர். ஒரு நண்பர், நம் மூதையர் விதைத்த சிறிய விதைகளினாலே இன்று நாம் பலவற்றை அனுபவிக்கிறோம். மரங்களிலிருந்து நிழல், பழங்கள், வயலிலிருந்து தானியங்கள், காய்கறிகள், இப்படி அனைத்துமே யாராவது ஒருவர் போட்ட விதையிலிருந்து தான் விளைந்திருக்கும். எனவே பூமியில் நாம் காணும் அனைத்தும் மனிதனின் விதைப்பும் அறுப்பும் என்ற தத்துவத்தில் தான் அமைந்திருக்கிறது என்றான். அதற்கு மற்றொரு நண்பர், நீ சொல்வது சரிதான், ஆனாலும் காற்றை யார் விதைத்தது? நீரை, ஒளியை யார் விதைத்தது? மனிதன் விதைப்பும் அறுப்பும் என்ற தத்துவத்தில் வாழ்ந்தாலும் அவன் தன் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது எல்லாவற்றையும் இலவசமாகவே பெறுகிறான். இலவசம் என்றாலும் வேறு யாரோ ஒருவர் அவனுக்காக விதைத்திருக்க வேண்டும் என்றார். ஆம், இது எல்லாம் நமக்கு கொடுப்பவர் கடவுள். வேதத்திலே 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம், விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இப்படி மனிதனை ஆசீர்வதிப்பதற்காகவே எல்லா சூழலையும் அமைத்து அவனை இதன் மூலம் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.